ஹாய் ஆல், வெல்கம் டு ஆரதம் கிச்சன். ஆரதம் கிச்சனில் இன்றைக்கி ப்ரொக்கோலியை வச்சு ஒரு கட்லெட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ணின ப்ரொக்கோலி அரை கப், துருவிய பன்னீர் அரை கப், துருவிய கேரட் 1/4 கப், வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு அரை கப், ரஸ்க் தூள் 1 கப், பொடியாக கட் செய்த கொத்தமல்லி, பொடியாக கட் செய்த ஆனியன் அரை கப், தேவையான உப்பு, பச்சை மிளகாய் விழுது. எல்லா காய்களையும் ரஸ்க் தூள், பன்னீர், உப்பு, மிளகாய் விழுது, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக சர்க்கரை வள்ளி கிழங்கும் வேக வச்சு மசிச்சு போட்டுக்கலாம். இதில் இந்த காய் தானே இல்லை, எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி தேவைப்பட்டால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் ஷேப் பண்ணிக்கலாம். சூடான தோசைக்கல்லில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ப்ரொக்கோலி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச இந்த கட்லெட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி அச்சு வச்சு கூட நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.